உனக்கு கேர்ள்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரல அப்படின்னா அதுக்கு ரீசன் நீ தான். லுக்ஸ்ன்னு இல்ல, ஹைட்லாம் கிடையாது. நீ உன்னையே பிரசன்ட் பண்ற அந்த ஒரு விஷயம் தான் ப்ராப்ளம். நிறைய பசங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, ஃபேக்கா பிஹேவ் பண்றாங்க, ஓவரா கேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? பாப்பாங்க, இக்னோர் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் ஜோன்ல உங்களை ஸ்டே பண்ணி வைப்பாங்க. இங்க நான் சொல்ல போற இந்த 6 விஷயங்கள் பிக்கப் லைன்ஸ் கிடையாது, ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு பேசிக்கான ரியாலிட்டி. வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். இது புது கண்டென்ட். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. அட்ராக்டிவாக ஃபர்ஸ்ட் விஷயம் கான்ஃபிடென்ஸு. கான்ஃபிடென்ஸ்னு லவுடா பேசுறது இல்லை, சைலண்டா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ உன்னை வேல்யூ பண்ண கத்துக்கணும். உன் பாடி லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். நிக்கிற விதம், நடக்கிற விதம், ஐ கான்டாக்ட் இதெல்லாம் சொல்லும் இந்த பையன் செக்யூரா இருக்கான் அப்படின்ட்டு. நீ உன்னை டவுட் பண்ணிட்டே இருந்தீன்னா அது உன் ஃபேஸில் ஈஸியா பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. உன் வாய்ஸ்ல தெரியணும், உன் ஆக்ஷன்ஸ்ல தெரியணும். கான்ஃபிடென்ஸ்னு சொல்றது நீ பர்ஃபெக்ட்னு இல்லை, நீ ஒன்னு அக்செப்ட் பண்ணாதான் அது கண்டிப்பா வரும். ஸோ கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுங்க. உங்களை நீங்க க்ரோ பண்ண ரொம்ப அட்ராக்டிவான இருக்க ஒரு சிறந்த வழி கான்ஃபிடென்ஸ். க்ரூமிங்னா ஹேண்ட்ஸமா இருக்கணும்னு மட்டும் இல்ல, ப்ரெசன்டபிளா இருந்தாலே பெஸ்ட். அதுதான் நம்ம எப்படி அலங்கரிக்கிறது, எப்படி என்ன பண்றது அப்படின்னா, ஒரு கிளீன் ஷர்ட், ப்ராப்பரான ஹேர், ஃப்ரெஷ் ஸ்மெல், இது பேசிக்னு நினைச்சா நீங்க ஆல்ரெடி கேம் லாஸ் பண்ணிட்டீங்க. 5 செகண்ட் தான் டைம். அந்த 5 செகண்ட்ல உங்களை ஈஸியா டிசைட் பண்ணிடுவாங்க. உன் ஃபேஸை விட உன் பிரசன்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் பேசும். க்ரூமிங் எல்லாம் தாண்டி உனக்கு ரெஸ்பெக்ட் வேணுமா, நீ உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்க. கம்யூனிகேஷன். பசங்க 2 மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஒன்னு ஓவரா பேசிட்டே இருப்பாங்க, இல்ல மியூட்ல போட்டு கம்முன்னு வாயை மூட்டு கம்முன்னு இருப்பாங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தப்பு. பேலன்ஸ்டா இருந்தாதான் அட்ராக்ஷன். இப்போ நீங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, நீங்க பேசும்போது இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. முதல்ல லிசன் பண்ணுங்க. பேசும்போது இன்டரப்ட் பண்ணி தடுக்கலாம் கூடாது, ரிப்ளை பண்ணுங்க. உங்ககிட்ட பேசினா ஃபுல் அட்டென்ஷன் முதல்ல உங்களுக்கு கொடுக்கணும். அது ரொம்ப ரேரா பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பேசுறது முக்கியம் இல்ல, எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே பேச தெரியும், ஆனா அதை கேட்க தெரியறது தான் ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப ரேரும் கூட. டோன்ட் பி நீடி. இது என்ன புது வேர்டா இருக்கு அப்படின்னா, எல்லாரும் பண்ற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஓவரா டெக்ஸ்ட் பண்றது, ஓவரா கால் பண்ணிட்டே இருக்கிறது, ஓவரா கேர் பண்றது. ஒரு பொண்ணு மேல இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணா அது லவ் இல்ல, அது டிபெண்டன்சி. அவளுக்கு என்ன ஃபீல் ஆகும் தெரியுமா? இந்த பையனுக்கு வேற வேலையே இல்லை போல இருக்கு, வேற லைஃபே இல்லை போல இருக்கு. அட்ராக்ஷன் வேணும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸும் வேணும். நீ பிஸியா இருக்கணும், உனக்கு கோல்ஸ் இருக்கு, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உன் லைஃப் இருக்கு. இதெல்லாம் தான் உனக்கு முக்கியம். உனக்கு நீ முக்கியம் இல்லை அப்படின்னா யாருக்குமே நீ முக்கியம் இருக்க மாட்ட. ஸோ ஓவரா டெக்ஸ்டோ மெசேஜோ ஏதோ பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ரெஸ்பெக்ட். எந்த பொண்ணா இருந்தாலும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, நார்மலா ட்ரீட் பண்ணுங்க. ஓவரா புகழ்ந்து தள்ளாதீங்க, ஃபேக்னு பச்சையா கண்டுபிடிப்பாங்க. ஒரு பவுண்டரி மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது, ஒரு ரெஸ்பெக்ட் பண்றது ஜென்யூனா இருந்தாலே அது ஒரு தனி ஃபீலா இருக்கும். அட்ராக்ஷன் பில்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்டை பில்ட் பண்ணியே ஆகணும். அதுதான் ரொம்ப நல்லது. லவ் வந்த அப்புறம் ரெஸ்பெக்ட் வராது, ரெஸ்பெக்ட் வந்த அப்புறம் தான் லவ்வே வரும். ஸோ ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஓவரா பவுண்டரிஸை தாண்டக்கூடாது, அது ரொம்ப தப்பு. செட் பண்ணி ரொம்ப ரெஸ்பெக்டா இருங்க, எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். பேட்டியன்ஸ், பொறுமை. இந்த ஜென்ரேஷன்ல ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இன்ஸ்டன்டா ரிசல்ட் வந்தே ஆகணும். மெசேஜ் பண்ணா ரிப்ளை வரணும், கேர் பண்ணாலும் ரிட்டர்ன் கண்டிப்பா வரணும். ஆனா ரியல் கனெக்ஷன் என்ன தெரியுமா? ஸ்லோவா பில்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நீ ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா அது கண்டிப்பா பிரேக் ஆயிடும், கண்டிப்பாவே அது போட்டுக்கும். நீ காமா பொறுமையா இருந்த அப்படின்னா அது க்ரோ ஆகிட்டே இருக்கும், உன்னை வளர்க்கும். ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணா ஃபாஸ்டா ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா டைம் எடுக்கணும், டைம் எடுத்து பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, கேர்ள்ஸ் கிட்ட அட்ராக்டிவாக இருக்கும்னா ஃபேக்காக ஆட் பண்ண வேண்டியதே கிடையாது. நீ உன் பெஸ்ட்டு வெர்ஷனை அதை கொண்டு வந்தாலே மிகப்பெரிய விஷயம், அதுவே போதும். இந்த 6 சொன்னதில் நீங்கள் எது வீக்குன்னு கரெக்டாக யோசிச்சு அதை கரெக்ட் பண்ணுங்கள். டெய்லி 1% நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலே 100 டேஸில் வேறு லெவல் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை நம்ம வாழ்க்கை வைப்ஸுக்கு கொண்டு வந்தோம். ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். வாழ்க்கை வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ஸ்டோரி ரிலேட்டடாக, லைஃப் ரிலேட்டடாக என்னென்ன சொல்லுவோமோ அதை சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.